இன்னும் சற்று நேரத்தில் பாமக நிர்வாக குழு கூடுகிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், வணக்கம். விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி இரு அணிகளாக, அதாவது மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் அந்த கட்சி செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தான் கடந்த மாதம் 17ஆம் தேதி வானூர் அருகே பட்டானூரில் நடந்த ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழுல 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது வைத்து அவர் மீது விளக்கம் கேட்டு கடந்த 31ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு அன்புமணி தரப்பில் பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில தான் நேற்று முன்தினம் மீண்டும் அந்த பாமகனுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு 9 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டமானது நேற்று முன்தினம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சுமார் 2 மணி நேரமாக அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸை இடைக்காலமாக நீக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் கூடிய 9 பேரும் ஒட்டுமொத்த கருத்தாக இருந்ததாக தகவல்கள் வெளியாகின. அதனைத் தொடர்ந்துதான் நேற்று தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர் கூட்டமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்துதான் இன்று இன்னும் சற்று நேரத்தில் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தான் இந்த நிர்வாக குழு, அதாவது இந்த கட்சியினுடைய முக்கியமான இது அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிர்வாகம் 22 பேர் கொண்ட பட்டியல் உள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், ஜி.கே. மணி, புதா அருள்மொழி, அன்பழகன், அருள் எம்எல்ஏ அவரோட அந்த நிர்வாக குழு புதியதாக சேர்க்கப்பட்டு பொறுப்பு வழங்கப்பட்டார் டாக்டர் ராமதாஸின் மூத்த மகள் காந்தியும் இந்த குழுவில் இருக்கிறார். அந்த குழுவில் தற்போது குழுவில் உறுப்பினர்கள் பாமக எம்எல்ஏ அருள், அன்பழகன், நெடுங்கீரன் உள்ளிட்டோர் தற்போது வர தொடங்கிவிட்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டமானது தொடங்க உள்ளது. இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த அந்த அதாவது அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ராமதாஸிடம். அது சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக அன்புமணி ராமதாஸ் மீது அவர் இடைக்காலமாக நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிர்வாக கூட்டமானது தொடங்க உள்ளன. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.